சூர்யா ஃபேன் தான் எவ்வளோ படம் பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த படம் என்ஜாய் பண்ண மாதிரி எந்த படமும் என்ஜாய் பண்ணல தேட்டரில். அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. 3 பேர் உள்ள சாமி ஆடுறாங்க. எனக்கு ஆட்டம் வந்துச்சு, இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணேன். வாகருப்பா வாகருப்பா ஏன் கருப்பா கண்ணு 2 செவந்துருச்சு சவப்பா பொறியில் நீ வருவ நெருப்பா நீ எப்ப வருவன்னு சொல்லினா காத்து கிடக்குறாங்க கருப்பா என் கருப்பா. வழி வலிக்காது நேற்று ரிலீஸ் ஆகாது ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. நைட்டெல்லாம் தூக்கல, கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் நாங்கள் தூங்காமல் இந்த படத்துக்காக காத்திருந்தோம். ஆஸ்கர் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு எல்லைக்கும் ஒவ்வொரு எல்லை சாமி இருப்பாங்க. அது மாதிரியான சாமி இல்லை, கருப்பு சாமி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவர். ஸோ அந்த கருப்பு சாமியோட கதை களத்தில் இந்த மாதிரியான ஒரு கதையை வந்து சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்னேகா சிஸ்டருக்கு நீ பர்த்டே அவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணிடலாம். இவங்க ஊர் தான் கோயம்புத்தூர், நானும் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஸ்னேகா சிஸ்டருக்கு நீ பர்த்டே படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆடியன்ஸ் எல்லாருமே எழுந்திருச்சு நின்று டான்ஸ் தான். அருண் சிங்கம் மீசெல்லாம் வேற மாதிரி, அவரு கண்ணுக்கு பாருங்க, கண்ணுக்கு பொண்ணுங்க எல்லாமே ஆடிட்டு தான் சொல்லுவேன். வேற மாதிரி படம் ரொம்ப 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 சூப்பரா இருந்துச்சுங்க. அவன் எல்லாம் பத்தி சொல்லாதீங்க. வாட்டர் மேன் சூர்யா கம்பேர் பண்ணிடுவேன். சூர்யா சார் கூட வாட்டர் மேன் அவெல்லாம் சொட்ட பாருங்க. சூர்யா மாசு ஓகேவா. சூர்யா படம் எல்லாமே ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல் மாசா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நேற்று வந்து அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு இந்த படம் எல்லாமே ரொம்ப ஒர்த்தா இருந்துச்சு. சூர்யா ஃபேன்ஸுக்கு எல்லாருமே ரொம்ப ஒரு கம்பேக்டாக தான் இருந்துச்சு. திஷா மேம் ஓகே தான் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் எல்லாமே வேற மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அவர் அருவா எடுத்துக்கிட்டு வந்தது எல்லாமே வேற மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. படம் கண்டிப்பா ஹிட் கொடுக்கும். ஓகே, அது ஒரு சில பேர் இந்த சூர்யாவுக்கு பிடிக்காதவங்க அவங்க தாங்க படம் நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. மற்றபடி படம் ரொம்ப சூப்பராக இருந்து ஃபேமிலியோட பார்க்கலாம் எல்லாரும். அப்படிலாம் இல்லைங்க, எந்த மூவியும் கம்பேர் பண்ண முடியாதுங்க. நல்லா இருந்துச்சுங்க படம். படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எவனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, அவன் மண்டையை உடைக்கிறேன். ஆமா, மண்டையை உடைப்பேன். என் தலைவன் படத்தை எவன் நல்லா இல்லைன்னு சொல்லுவான், அவனை மண்டையை உடைப்பேன். அவனுங்க அப்படித்தாங்க சொல்லுவான். கங்குவா படம் நல்லாவே இல்லை. எனக்கு நல்லா 10 டைம் பார்த்தோம் தியேட்டர்ல போயிட்டு. வேற மாதிரி சூப்பரா இருந்துச்சு. கத்துறான்னு சொல்றாங்க, அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி தான் கத்துனானுங்க. மற்றபடி சும்மா அவனுக்கு அதெல்லாம் முடியாது. படம் சூப்பரா இருந்துச்சு. இல்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பா வந்து படம் பாருங்க. இந்த படம் நல்லா இல்லைன்னு எவனா சொல்லுதானே அவங்கள அடிச்சு ஓட விடுங்க. படம் பயங்கரமா இருக்கு, எல்லாரும் வந்து பாருங்க. தெரிக்குது படம். அவர் காலுக்கு ஒரு கும்பிடு போடலாம், அந்த அளவுக்கு சாங்ஸ் பேக்ரவுண்ட் பிஜிஎம் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஆர்ஜே பாலாஜி வந்து எதிர்பார்க்கல யாரும் இப்படி ஒரு ரோல் இருக்குன்னு பயங்கரமா பண்ணியிருக்காரு. அவரு படம் ஃபுல்லாவே சூர்யாவோட பிரசன்ஸ் தான். அதாவது மாஸ் சீன்ஸ் வச்சு பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஒரு கோட் சீனை வச்சு தான் பண்றாங்க. கடை நான் சொல்லக்கூடாது, ஏன்னா ஃபுல்லா படம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. எல்லாம் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. கம்பேக் எதுக்கு தலை கொடுக்கணும்? முன்னாடியே நல்ல படமே எல்லாம் ஹிட் தானே கொடுத்துருக்காரு. எது கம்பேக்? ஏன்னா கொஞ்ச நாளா வந்த படம்லாம் ரொம்ப கத்துறாங்க அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு படம் ஃபிளாப் ஆனா அப்படி இல்லை, அதுக்கப்புறம் வந்து எல்லா படமும் நல்லா தான் இருக்கு. இந்த படம் அதோட சூப்பரா இருக்கு, பயங்கரமா எல்லாரும் பார்க்கலாம். ஆஸ் அ ஃபேன்களை கண்டிப்பாக நான் என்ஜாய் பண்ணியிருப்பேன், அது வேற விஷயம். ஆனால் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இது. வந்து ஒரு நல்ல கான்செப்ட் இருக்குது, நல்ல கருத்து சொல்கிற படம். நேர்மையாக இருக்கணும், இல்லைன்னா கருப்பசாமி பார்க்க வேண்டிய வேலையை பார்த்துருவாரு அப்படிங்கிறது தான். கரெக்டான டைட்டில் ஆப்டாக வச்சுருக்காங்க கருப்புன்னு. கருப்புசாமியை வந்து இறங்கின மாதிரி தான் எல்லோரும் உள்ள ஆடிக்கிட்டு இருந்தோம். அது பல தடைகளை தாண்டி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஸ் அ ஃபேன்கள் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்றைக்கி. இதுதாங்க கம்பேக் அந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ படங்கள் தாண்டி பார்த்தும் வந்து இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகணும்னு ஆசையாக தான் இருக்குது. அதுக்கு எல்லோரும் வந்து நேரில் விட்னஸ் பண்ணணும். இது வந்து ஒரு சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். யார் வேணாலும் பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான் இது. ஸோ சாய்க்கு வந்து ஹியூஜ் ரெஸ்பெக்ட். சாய் தாங்க வேலைப்பாடு. அவரோட பாட்டில் வந்து சூர்யாவோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஆர்ஜேபி சூர்யா அந்த வந்து ஆப்போசிட் ரோல்ஸ் காம்போவும் சூப்பராக இருந்துச்சு. த்ரிஷாவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. எல்லா கேஸுமே வந்து ரொம்ப சட்டிலாக நேச்சுரலாக இருந்துச்சு. ஆக்டிங்லாம் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது, நிறைய சர்ப்ரைஸ். இதெல்லாம் விஜயனா மட்டும் இல்லை, நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. இன்னும் நீங்கள் பார்க்கணும், நேரில் வந்து அதான் பார்க்கணும். ஹோல் பேக் மாதிரி இருக்குது. இவ்வளோ ரெஃபரன்ஸ் கொடுத்து ஃபேன்ஸுக்கே
கொடுத்த படம் மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லா ஃபேன்ஸும் வந்து பார்க்கலாம் எங்கள் அண்ணாவை. கண்டிப்பாக இந்த காலத்துக்கான தேவையான ஒரு படமாக இது இருக்கும் நான் நம்புகிறேன். எல்லாருமே இந்த படத்தை பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோதான். தேங்க்யூ. உண்மையிலான ஒரு கருப்பு சூர்யானாவோட உருவத்தில் ஆர்ஜே பாலாஜி மூலியமாக வந்து இறங்கியிருக்கு. எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம். தயவு செஞ்சு எல்லாம் தேட்டரில் பாருங்கள். இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். புரியல, அவருடைய வயசுக்கு இப்போ இருக்கிற எவ்வளோ பேர் மியூசிக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டஃப் கொடுக்கறதுக்கு அடுத்த ஒரு தலைமுறை எடுக்குதுன்னா இவருடைய உருவத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காரு. ஒர்த்து இந்த படம் 100% சொல்கிறேன். ஒர்த்து பிளாக் பஸ்டர் ஹிட் எல்லாமே இந்த படத்துக்கு இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. திரிஷா நல்லா பண்ணியிருக்காங்க. நான் நினச்சே பார்க்கல. அவங்களோட அப்பியரன்ஸும் நல்லா இருக்கு. சப்போர்ட்டிவாக சூரியனா கூட அப்படியே கிளைமேக்ஸில் ஆட்டத்தை போடுறா போல அப்படியாப்பட்ட ஒரு ஆட்டமாக இது கிளைமேக்ஸ். என்ன மாரி ஒரு ஆட்டம் தெளிவா படம் ஃபுல்லாக. இவன் மியூசிக் டைரக்டர் பார்த்தா ஃபஸ்ட்டு படம் போட்ட புள்ளி ஆகுது. போடுறா போல சாவட்டி சந்தாரட்டி போட்டு குத்துன்னு குத்துறா போல. எல்லா மோலத்தில் டம் அடிப்பாங்க. இது டம் அடியில் போட்டு டும்முன்னு குத்துறா போல மியூசிக்கை என்னமா போட்டுக்கிறாங்க தெளிவா. அதே போல் தெளிவா இதுக்கப்புறம் இந்த வாய்தா இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஏன் கொடுக்குறீங்க? வாய்தாவே தேவையில்லை. இதுக்கப்புறம் ஏன் வேணா ரேப் பண்ணானா கொலை பண்ணானா அப்பயே தீர்ப்பா கொடு. அதை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கருப்பண்ணானா நம்ம சிஎம் சார் தளபதி வந்திருக்காரு. இப்போ அவர் தான் நம்மளுக்கு கருப்பனை. ஏன்னா இதுக்கப்புறம் அவர் தான் இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா அவர் உருவம் எடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் வாய்தாவே இருக்கக்கூடாது. யார் வந்து தப்பு பண்ணுறாலும் அப்பயே தண்டனை கொடுங்க. அதை தான் இந்த படத்தில் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் வந்து பாருங்க. நேற்றுல ஆர்ஜே பாலாஜன் அழுததி என் கண்ணிலேயே ஆகிட்டு தெளிவா காரில் உட்காந்து அழுகுறாரு. அவரோட ஒவ்வொரு கண்ணீருக்கும் இந்த படம் பதில் சொல்லும். கண்டிப்பாக அருமையான ஒரு படம். கண்டிப்பாக வந்தீங்களா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பாருங்க. நல்ல என்டர்டெய்னர். எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேன் பேஸும் எல்லாருக்குமே பிடிக்கும். அது வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்குது. மோஸ்ட்லி ஃப்ரம் சவுத் தமிழ்நாடு பீப்புளுக்கு இந்த படம் இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும். சத்தியமா இருக்குது. ஐ எம் ஃப்ரம் மதுரை. ஸோ எனக்கு அது நல்லாவே கனெக்ட் ஆகுது. ஐயோ ஆஃப்டர் அ லாங் டைம் இது கண்டிப்பாக ஒரு மேசிவ் ஹிட் ஃபார் சூர்யா. ஆர்ஜே பாலாஜியோட ஹைப் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சீனுமே வந்து நல்லா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஃபோக் மியூசிக்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஷா மேமோட ஆக்டிங் சூப்பராக நீட்டாக கேள்வி எடுத்துட்டு வர வேண்டியதா கேட்டீங்க. நீட்டாக பண்ணியிருக்காங்க அவங்க ரோலை. கருப்பு படம் சூப்பராக இருந்தது. என்ன சொல்ல வராங்க? ஆனால் சண்டை இருந்தது. என்ன எப்படி புரிஞ்சுட்டாங்க? எப்படி இருக்கு? புரியல. நான் தூங்கிட்டேன் படத்தில். தலைவேலிக்கு இல்லை. நேற்று கீழே வந்தேன். அதனால தான் பாதி தூங்கிட்டேன். ஆனால் தரமாக இருக்குது சண்டை. அது ஓட்டுக்காத அல்ல காது. திரிஷா மேலே என்ன இருக்கு? இருக்கு 3 பேர் உள்ள சாமி ஆடுறாங்க. எனக்கு ஆட்டம் வந்துச்சு. இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணேன். இந்த பாட்டு கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரும். ஏன்னா நல்லா இருக்கு பார்க்கும்போது. நம்மள சூர்யா சார் கிளைமேக்ஸில் கெட்டா போட்டுன்னு வந்து கருப்பண்ண கெட்டா போட்டுன்னு வந்து ஆடுறாரு பாருங்க. ஆட்டம் தாரடு ஆடுறா போல. கருப்பா ஊறாவா அப்படின்றா போல. கருப்பு சாமி இருந்தால் அந்த இடத்துல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருந்தாங்க. கெட்டதை தட்டி கேட்குற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. இந்த படத்தில் வந்து கோர்ட் சீன்லாம் காட்டியிருந்தாங்கல்ல. சட்டத்தை நம்புற மாதிரி இருக்கா இல்லை கடவுள் நம்பிக்கையை நம்புற மாதிரி? ரெண்டுமே இருந்தது. கெட்டது நடக்கிற இடத்துல அந்த இடத்துல சாமி இருந்தால் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு இது மாதிரி இருந்தது. ஃபுல்லாக சொல்லிட்டா அது நல்லா இருக்காது. பட் நேரில் போய் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்புற மாதிரி இருக்காக்கா அது கான்செப்ட்? இல்லைன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கிரிஞ்சாக இருக்கும் படம் ஃபுல்லாக. கிரிஞ்செல்லாம் கிடையாது. நான் உண்மையாக சொல்லேன். நான் வந்து டைஹார்ட் ஃபேன், சூர்யாவோட ஃபேன். எல்லாரும் வச்சு ஓட்டினாங்க தான். ரெட்ரோலையோ கங்குவாலையோ எல்லாரும் வச்சு ஓட்டினாங்க தான். அப்போல்லாம் என்னால் எதுவுமே பேச முடியாது. நான் ஃபேனாக வந்துட்டு நான் எவ்வளோ வேணாலும் பேசுவேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு பேசுவேன். ஆனால் இந்த டைம் யாருமே இப்படி பேசவும் விட மாட்டாங்க. பேசவும் முடியாது அவங்களால. ஏன்னா அவ்வளோ பெரிய கம்பேக் கொடுத்துருக்காரு. கருப்பண்ணோட வியூலெல்லாம் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு இந்த லுக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சாங்ஸ்லாம் ஊருக்கு ஒரு எல்லைசாமி. அதுதான் என்னன்னா ஊருக்கு ஒரு சிஎம்ஓ, ஊருக்கு ஒரு எம்எல்ஏ இவங்க இருக்காங்க. இவங்க தான் நம்ம நாட்டை திருப்பணும். சும்மா நீங்கள் கடவுளை வந்து கடவுள் கும்பிட்டா வருவார் அதெல்லாம் நீங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க. ஆனால் இந்த படத்தில் என்ன கடவுளை கும்பிட்டா வருவார். ஆனால் அவர் கிளைமேக்ஸில் மனுஷனா உன்னால் முடியும், மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், உன்னாலேயும் முடியும். ஏன்னா ஆர்ஜே பாலாஜனை முடிஞ்சனால தான் ஒரு கோட்டை கட்டினார் இந்த படத்தில். அதை தான் அவர் சொல்கிறார். மனுஷனால எல்லா மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், கடவுளே நம்பாத. அதை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு கவுன்சிலர், எம்எல்ஏ எல்லாம் வட்டம் மாவட்டம் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் கோரிக்கை வைங்க, உங்களோட கஷ்டத்தை சொல்லுங்கள் அப்படின்னு இந்த படத்தில் மறைமுகமான ஒரு மெசேஜை சொல்லியிருக்காங்க. அதை தான் இந்த படத்தில் சொல்ல வராங்க. கண்டிப்பாக தெரியல. ஃபேமிலியோடு வந்து பார்த்தாங்கன்னா
ஒரு பாடி கேட்லாம் உள்ளே போடணும். ஏன்னா சாமி வந்து ஆடும் அவங்களுக்கு, அதனால கண்டிப்பாக ஒரு பாடி கேட்லாம் போடணும். அவங்க சாமியோட போது யார் பிடிக்கிட்டு அவங்கள, அதனால வந்து பாடி கேட்லாம் போடணும். அப்படி இருக்குது தலைவா, உக்குரத்தோடு இருக்கிறாங்க, ஆடுறாங்க தலைவா, உக்குரத்தோட ஆட்டத்தை ஆட்டினுக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை ஃபேமிலியோட பாருங்கள். சூர்யா அண்ணனை மேலும் மேலும் உயர்த்துக்கு எத்துனுவாங்க. பாவம் அந்த மனுஷன் இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுவார்னு என்னால் சொல்ல முடியல. அவரும் 2 கெட்ட போட்டார், 3 கெட்ட போட்டு முடிச்சாரு. நீங்கள் அவரை கஷ்டப்படுத்தாதீங்க, வந்து பாருங்கள்.